வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பீர்க்கங்காய் நீர் சத்து மிகுந்த, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறின்னு சொல்லலாங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்துக்கள் நமக்கு வளமான அளவு நிறைந்திருக்கு. பீர்க்கங்காயை நீங்கள் கூட்டு மாதிரியோ, கடையிலாகவோ, பொரியலாகவோ இல்லை சூப் மாதிரி செஞ்சு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் பலன்களை நீங்கள் முழுமையாக பெறணும்னா சமைக்கும் போது அதிக காரம் அல்லது நல்லெண்ணெய் எல்லாம் நீங்கள் எண்ணெய் எல்லாம் சேர்க்கறது தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காய். ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும், இன்சுலின் சுரப்பை நமக்கு மேம்படுத்தும். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வேதி பண்புகள் மற்றும் பெப்டைடுகள் இது எல்லாமே உடல்ல இன்சுலினுடைய அளவை சீராகவே நமக்கு சீராக்குறதுக்கு, இயற்கையாகவே சீராக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதால இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நமக்கு திடீரென அதிகரிக்காது. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்துக்கள் தான் இருக்குது. அப்போது இது உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும். உயர்ந்து இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்படுத்துறதுக்கு பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, வருங்காலங்களிலுமே எனக்கு சர்க்கரை நோய் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஸோ அதுக்கு நம்ம நார் சத்துக்கள் போன்ற வளமான அளவில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய, எப்போதுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா. அதுக்கு தான் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்லையுமே உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காயில் குறைந்த கலோரிகள் இருக்குது. ஸோ பீர்க்கங்காயில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு சத்து மிக மிக குறைவு. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அதிகப்படியான நீர் சத்தும் நார் சத்தும் உங்களுக்கு நிறைவான உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கறதால நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும். நீண்ட நேரம் பசி எடுக்கிறது உங்களுக்கு தடுக்கும். இப்போ பசி எடுத்தால் தான் நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை அதிகப்படுத்திக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால மெட்டபாலிசம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை உங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் கொடுக்குங்க. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, மலச்சிக்கல் அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் விடுதலை பெறுவதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய் எடுத்திருக்கீங்க, அதுதான் காரணம். ஸோ பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து மருத்துவ பயனாக நமக்கு என்ன பண்ணுன்னா குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கும். இதனால் அது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கிடும். குடலை தூய்மைப்படுத்தி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நல்ல நிவாரணத்தை பீர்க்கங்காய் அளிக்கும். மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பீர்க்கங்காயை அவங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு வரலாங்க. ஸோ சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையும் சிறப்பாக செயல்பட வைத்துக் கொள்வதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, மஞ்சள் காமாலை நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு, முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் பீர்க்கங்காய் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை பீர்க்கங்காய் நமக்கு வெளியேற்றும். கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் டாக்சின்ஸை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிப்பதில் பீர்க்கங்காய் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் பிலிரூப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது மஞ்சள் காமாலை தொற்று உங்களுக்கு ஏற்படலாம். அதனால தான் அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பீர்க்கங்காய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் மஞ்சள் காமாலை நோயினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் சாறு அல்லது அதனுடைய இலைகளினுடைய சாறு பயன்படுத்தப்படுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா கல்லீரலுடைய செறிவூட்டலை மேம்படுத்தும். அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை அகற்றி ரத்தத்தில் பிலிரூப்பினுடைய அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும். ஒருவேளை ரத்தத்தில் பிலிரூப்பினுடைய அளவு அதிகரித்தால் தான் உங்களுக்கு மஞ்சள் காமாலை அறிகுறிகள்லாம் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்லீரலினுடைய நலத்தையும் மேம்படுத்தி ஆரோக்கியமாக உங்களை வைத்துக் கொள்ளணும்னா நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இம்யூனிட்டி பூஸ்டராக பீர்க்கங்காய் செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்பு சத்து பீர்க்கங்காயில் இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, துத்தநாகம், இரும்பு சத்து, மெக்னீஷியம் இந்த மாதிரி அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம்.
சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மால் வராமல் தடுக்க முடியும். புதுவிதமான ஒரு நோய் கிருமி நமக்கு தாக்கி புதுவிதமான ஒரு நோய் ஏற்படுத்துமானா கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்திக்கணும்னா பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.